Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.10 first sum. So determine the region in the plane determined by the inequality. So plane la namla represent பண்ணி வச்சிருக்காங்க. So graph la represent பண்ணி காட்டணும் பண்ணதையும். So let's go to the sum. First வந்து என்ன கொடுத்திருக்காங்க x less than or equal to 3y x greater than or equal to y ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So பாருங்க இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு இன்னும் 3 values. ஸோ வழக்கமாக நம்ம வந்து எத்தனை வேல்யூஸ் போடுவோம்னு சொன்னீங்கன்னா நம்ம வழக்கமாக 3 வேல்யூஸ் தான் போடுவோம். 2 வேல்யூஸ் போடுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் பார்த்துருப்பீங்க. இது நம்ம 3 வேல்யூஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ சில சம்ஸில் 2 வேல்யூஸே போதும் வருது. சில சம்ஸில் நம்ம 3 வேல்யூஸ் புட் 3 வேல்யூஸ் ஃபார் அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிக்காக நம்ம 3 வேல்யூஸ் போடணும். இப்போ நான் இதில் என்னெல்லாம் போட போகிறேன்னா 3 இருக்குது. ஸோ 3 ரெண்டுத்துக்குமே போடணும். அதாவது ஒன்று 1. ஸோ 1 0 கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒய்யை தான் இப்போ பாயிண்ட்ஸாக எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னாச்சு உங்களுக்கு வந்து 2 லைன். ஸோ இது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா எக்ஸ் லெஸ் தான் எடுக்கிட்டு 3y இருக்குது. ஸோ ஒன்று 0 எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து இந்த 1 எக்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ 1 அண்ட் தென் திஸ் இஸ் அந்த ஒய் எடுத்துக்கோங்க. ஒய் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 3y இருக்குது. ஸோ 0 1 அதுதான் உங்கள் எக்ஸு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று என்ன வரும்? இப்போ 1 போடுங்க. 3 to 1 அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 3 பாருங்கள். அவ்வளோதான். -1 போடுங்க. -3 அவ்வளோதான். 0 0 தான். ஸோ இப்படி கிடச்சி இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ் என்பது ஒய்யோடு 3 மடங்கு கொடுத்தது. அதனால் நம்ம ஒய்யை எடுத்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய்க்கு இந்த 3 வேல்யூஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் கிடச்சிடும். ஸோ நார்மலாக அது பக்கத்தில் இருக்குது 0 அதுக்கு அடுத்த உள்ள நம்பர் முன்னாடி உள்ள நம்பர். ஸோ அப்படி வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ரீஜன் போடுவோம். ஸோ ரீஜன் போட்டு ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும். 2 ரீஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு ரீஜனாக இருக்கும். ஸோ 1 வந்து எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x less than or equal to 3y ன்னு வந்துடுது. ஸோ x less than or equal to 3y இன்னும் வந்து x greater than or equal to y ன்னு சொல்லி வந்துடுது. ஸோ யூ சி இதுக்கு வந்து உங்களுக்கு 0,0 என்ற ஒரிஜின் போட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லைன் நம்ம ரிப்ரசென்ட் பண்ணி ஆகணும். ஸோ லைனில் நம்ம வந்து கிராஃபை போட்டுக்கலாம் முதல்ல. ஸோ இந்த கிராஃபில் போட்டு இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் x is equal to 3y ஒன்று அப்போ பாயிண்ட்ஸ் வந்து 0,0 3,1 தென் -3, -1. ஸோ லெட் மீ மார்க் த பாயிண்ட்ஸ். ஸோ நான் இங்கே பாருங்கள் x is equal to 3y இருக்குது அதானே. ஸோ 3y ஆச்சுன்னா ஒன்று 0,0 3,1 3,1 மீனிங் என்னது? எக்ஸில் 3,1. ஸோ தட் இஸ் இயர் இது. தென் இன்னொன்று என்னது? -3, -1. ஸோ -3, -1 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது ஸோ அப்போ இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் இது ஒரு லைன். இன்னொரு லைன் என்னென்னா ஒன்று வந்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். அது என்னென்னு அது ஒன்று நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் பண்ணுறதுக்கு அது வந்து இதுக்கு இப்போ இதுக்கு போடணும். ஸோ அதே 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 0 1 -1 நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம் ஒய். ஸோ ஒய்யும் எக்ஸும் அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு தானே போடுவோம் இது நம்ம. ஸோ அதே தான் வரும். ஸோ இது எப்படி வரும்னா 0,1 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த கிராஃப் கான்செப்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் எப்படி போடணும் 3y நான் என்ன 2y நான் என்ன எல்லாமே நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளாம் கிராஃப் போட்டிருப்போம். ஸோ அதே தான் இதுவும் அதுக்கான ஒரு அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் ஷேட் பண்ணுறது. அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம லைன் மட்டும் போடும். இதை ஷேட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இது கம்ப்ரஸாக வந்துருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன வந்துருக்குன்னா நார்மலாக வரும். 1,1 0,0 எடுத்திங்கன்னா 0,0 0,1 1 எடுத்திங்கன்னா 1 தான் வரும். ஸோ இங்கே அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இது கிராஃப் இப்படி தான் போகும். அதுபோல் 1 -1,1 -1, எடுத்தால் -1,1. ஸோ இப்படி வரும். இதான் அவங்க கிராஃப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இப்படி போட்டாலே போதும். ஸோ இதான் அவங்க கிராஃபு. ஸோ எங்கே ஷேட் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டுத்துமே ஒரிஜினல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒரிஜின் சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா இப்போ வந்து இதுக்கு ஒரிஜின் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ரெண்டுமே 0 ஆக்கிக்கு 0 less than 3 into 0 0 less than or equal to 0 சேம் ரைட். அப்போ நம்ம ஒரிஜினுக்காக வந்து போது ஸோ அப்போ நமக்கு நார்மலாக எந்த சைடு வருங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் கிரேட்டர் தான் இது லெஸ் தான் ஈக்குவல் டு. ஸோ அது மாதிரி இது போடுங்க 0. ஸோ இப்போ இது என்ன பாயிண்ட்டு போடுவோம்? let me see the point 1. ஸோ 0 போட்ட 2 கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம 1 போட்டுங்க 1,1 போடலாம். ஸோ 1 3 into 1 1 less than or equal to 3 பாசிபிளாக இல்லையா? 1 less than or equal to 3 1 வந்து 3 குறவுன்னு நினச்சிருக்காங்களா இல்லையா கூடுதலா? திஸ் இஸ் குறவு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கு. ஸோ 1 less than or equal to 3 கரெக்டு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது 1 எடுத்து 1 எங்கே இருக்குது 1,1 here is 1,1 is I am right. அப்போ இந்த ரீஜன் தான் அப்படி சொல்லி முடிவு பண்ணலாம். இந்த ரீஜன் வரும்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். ஸோ அடுத்த பாருங்க இன்னொன்று எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய்ங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு 1 போடுங்க.
ஸோ இதுக்கு 1 போட்டாலும் வராது உங்களுக்கு. 1 போட்டாலும் வராது. எந்த வேல்யூ வராது, ஈக்குவல் வேல்யூஸ், தேருக்கு ஈக்குவல் வேல்யூஸ் தான் வரும். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். அப்போ நம்ம வந்து ஒன்றும் என்ன கண்டுபிடிச்சோம், இது வரும் நிமிஷம். ஸோ நம்ம லைனுக்குள்ளே இருக்க ரீதியில் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இதை தான் சேவ் பண்ணி ஆகணும். தட்ஸ் இட். இதுதான் உங்கள் ஷேடிங். இப்படி நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இதுதான் உங்கள் ரெக்கார்ட் ரீஜன் சொல்லி நீங்கள் இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப்ஸ் இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.